எங்கேயோ திருவிழாக்கெல்லாம் நம்ம பஸ் ஏறி போவோங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கிட்டே நடக்கிற திருவிழாவுக்கு போகாமல் இருக்க முடியுமா? இது நம்ம வீட்டுக்கிட்டேயே 3வது வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை நடந்த ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலோட திருவிழா தாங்க. அம்மன் உற்சவம் ஊர்வலம் வராங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யாருக்கெல்லாம் சின்ன வயசில் அம்மா அப்பா கூட திருவிழாவுக்கு போன ஒரு ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள். இந்த காலத்தில் எங்கெங்க அவங்கவுங்க சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு வேலை தேடி போயிடுறாங்க. அதனால் திருவிழாக்கெல்லாம் போக முடியறதில்ல. அதனால் நம்மக்கிட்ட வீட்டுக்கிட்ட நடக்கிற அந்த கோயில் திருவிழாவில் நம்ம கலந்துக்கிட்டு சாமிக்கிட்ட அருள் வாங்கிட்டு வரணும். நாங்களும் அப்படி தான் பசங்க, நான், அம்மா எல்லோரும் போயிருந்தோம். கோயிலுக்கு போனதுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதுங்க. மனசில் என்ன தான் ஒரு கஷ்டம் கவலை எது இருந்தாலுமே அதெல்லாம் போனால் மாதிரி தோணுதுங்க. சாமிக்கிட்ட நம்ம கஷ்டத்தை குறையெல்லாம் சொல்லிட்டு வந்தோன்னா ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. சாமியோட அலங்காரமும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நேரில் பார்க்கறதுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதும் ஒரு சந்தோஷம் தானேங்க. எந்த டைம் போனாலும் காலியாக இருக்கும்போது இந்த திருவிழா டைமில் செம கூட்டமாக இருக்கும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம கடைக்கும் போயிட்டு ஆடி பேருக்கு வந்தது இல்லையா, அதனால் விலையிலும் வாங்கி போட்டுட்டு வந்தோங்க. நீங்கள் எப்படி ட்ரை